அப்படியே கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி ஆகிப்போச்சு. எப்படி ஆகிப்பாங்க? 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னாராம், சென்னை ராமநாதபுரம் டு சென்னை ஓடுற ட்ரெயின் தான் ரொம்ப ஸ்லோவாக ஓடுது அப்படின்னாராம். என்ன சொன்னாராங்க? ராமநாதபுரத்துலேருந்து சென்னைக்கு வர ட்ரெயின் 30 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஸ்லோவானாராம். அவன் சொன்னான், இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நான் யாரு பக்கத்தில் நான் நம்ப மாட்டேன், நான் போய் உட்காந்து நான் பார்த்த பிறகு தான் அதை நம்புவேன் அப்படின்னாராம். சரின்னு சொல்லிட்டு ராமநாதம் அங்கே போய் டிக்கெட் எடுத்து ட்ரெயினில் உட்காந்தாராம். ட்ரெயினில் உட்காந்து வண்டி ஸ்டார்ட் ஆச்சான் பாருங்க. பார்த்தா ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்துச்சான். உட்காந்தான், இவ்வளோ ஸ்பீடாக போகுது, இதை போய் ஸ்பீடு கம்மின்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கும்போது திடீர்னு ட்ரெயின் நின்றுச்சான். நின்று அங்கே இருக்கிற எல்லா ஆளும் இறங்கி ஓடி என்ன ஆச்சுன்னு சொல்லி இதுன்னு இறங்கி எல்லாம் ஓடினான். அந்த சைடு ஃபர்ஸ்ட் அந்த கால ட்ரெயினில் இறங்கி ஃப்ரெண்டில் எல்லாம் ஓடி போயிட்டு என்னன்னு பார்த்தா என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தா ஒரு எருமாடு ஒன்று நடுவில் படுத்துன்னு இருக்குதான். எங்க அந்த ட்ராக் பக்கத்தில் எருமாடு படுத்துருக்குதான். உடனே ஓடி போய் டக்குன்னு அந்த எருமாடை தூக்கி எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, அதுக்கு ஒரு 4 பேர் இருக்கிறாங்க எருமாடை தூக்குறதுக்குன்னே, அதை தூக்கி எல்லாம் சரி பண்ணி விட்டு ட்ரெயின் திருப்பி ஸ்டார்ட் ஆச்சான். திருப்பி ஸ்டார்ட் ஆகணும்னா கொஞ்ச நேரம் போய் திருப்பி வண்டி நின்று போச்சான். திருப்பி அந்த 4 பேர் இறங்கி ஓடி விட்டு ஒரு அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. திடீர்னு இறங்கி போய் ரெகுலராக போறாள் போய் அந்த எருமாடை தூக்கி ஓரம் போட்டு திருப்பி போகும்போது திடீர்னு போயிட்டு திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சான். இப்படியே எருமாடை தூக்கி போட்டுரும்போது இந்த நம்பாம அந்த பாருங்க கேட்டாராம், ரொம்ப எருமாடு கூட்டமா இருக்கு போல இந்த ஊர்ல, ரொம்ப டிராபிக் ஜாம் அதிகமா ஆகுதோ அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அவர் சொன்னாராம் பக்கத்துல, ரொம்ப எருமாடுலாம் இல்ல, அந்த ஒரே எருமாடு தான் ட்ரெயினோட முன்னாடி ஓடி போய் படுத்துக்குது அப்படின்னாராம். எந்த எருமாடா? ஒரே எருமாடு தான் எங்க ஓடுதான்? ட்ரெயினோட வேகமா ஓடுதான். அப்ப எந்த அளவுக்கு ட்ரெயின் ஸ்பீடா போயிருக்கோம். அப்ப சொன்னாராம், அவரு சொன்னது கரெக்ட் தான்யா, ரொம்ப ஸ்லோவா ஓடுற ட்ரெயின்னா இதான் சொன்னார் பாரு, கரெக்ட் தான். அவர் போய் சேரத்துக்குள்ள அந்த எரும மாடு ஒன்னு தூக்கி ட்ரெயினாச்சும் போட்டிருக்கலாம். வாழ்க்கையை வெறுத்து போச்சான். அது எதுக்கு சொல்றேன்னா, ஸ்டார்டிங்ல அல்லேலூயா அப்படின்னு வந்துச்சு, அப்படியே ட்ரெயின் பிக்கப் கம்மியாயிடுச்சு, அப்படியே பஸ்ன்னு அப்படியே இறங்கி போய் ஆயிடுச்சு. சரி, என்ன பார்த்தோம் சொல்லுங்க இப்போ வரைக்கும்? சொல்லுங்க, என்ன பார்த்தோம்? டிசிப்ளின், கமிட்மெண்ட், டெடிகேஷன். இது 3 யார்கிட்ட இருந்துச்சு? இன்னொருத்த இல்ல. சவுல். எடுத்து வாசியம் பாருங்க. கடவுள் ரொம்ப எதிர்பார்க்கிறாரு பாருங்க டிசிப்ளின், டெடிகேஷன்லாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15 1வது வசனத்தில். பின்பு
சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்பொழுதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து. சொல்றாரு, என்ன சொல்றாரு? அமலேக்கன் இஸ்ரவேலை வழிமறை செஞ்சனால அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ண? சங்கரித்து. ஒன்ன கூட இருக்கக்கூடாது, சாபத்துக்கு ஈடான ஒன்ன கூட சொல்லுங்க. என்ன சொல்லக்கூடாது? தூங்குறோம்லாம் அவன் அல்லையா சொல்லாமா அப்படின்னு நாங்கள் பழைய இதில் நான் சொல்லுவோம். நான் உங்களை அப்படி சொல்றதில்லை, ஏன்னா நீங்க எல்லாம் உங்களை பார்த்து தான் யாரும் தூங்குற மாதிரி இல்லை. அப்படி ஐயா போதும், மெசேஜ் போர் அடிக்கும் போதுனா அப்படி கையை தூக்கினா போதும், நான் அல்லையிலேயே நினச்சிப்பேன், நீங்க நான் முடிச்சிருவேன் அதை உங்களுக்கு. சரி, என்ன சொல்லிச்சுலாம்? சாபத்துக்கு ஈடான ஒன்ன கூட எடுக்கக்கூடாதுன்றார். யார்கிட்ட? சவுல்கிட்ட பார்த்து. அவனை பார்க்குற ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்றாரு, அவன்கிட்ட டிசிப்ளினுக்கு தான் முதல்ல செக் பண்றாரு ஆண்டவர். சொல்லுங்க, நீங்க உங்கள்கிட்டையும் கடவுள் செக் பண்ணுவார்? செக் பண்ண மாட்டாரா? கேட்கிறாரு, நீ போய் ஒன்னும் எடுக்கக்கூடாதுன்றாரு. ஆனா என்ன ஆச்சு பார்ப்போம், படிக்க பார்ப்போம். இப்போதும் நீ போய் 15ஆம் அதிகாரம் 21, 22 வாசிப்போம். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொல்லையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல். இது என்ன சொல்றாரு? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலே உத்தமம் அப்படின்னு சொல்லிட்டு 90% கடவுள் சொல்றாரு. கர்த்தர் உன்னை ராஜ்ய பாரத்தில் என்ன பண்ணுவாரா? நீக்கி போடுவார் அப்படின்னு சொல்றாரு. யார் சொல்றாருங்க? சாமு பேர் சொல்றாரு சவுல்கிட்ட பார்த்து. ஏன்? அவன்கிட்ட என்ன இல்லை? டிசிப்ளின், கமிட்மெண்ட், எஜுகேஷன், இது மூணுமே இல்லை. இந்த மூணு இல்லாத ஆளை வச்சு கடவுள் பயன்படுத்தவே முடியாது. சொல்லுங்க, இந்த மூணு இல்லாத ஆளை வச்சு கடவுள் என்ன பண்ண முடியாது? பயன்படுத்த. ஆண்டவரே என்ன ஆசீர்வாதியாப்பா, காலையிலேருந்து ஜெபமே பண்றது இல்லை, ஆனா எப்படி ஆசீர்வாதம்? ஐயா சொன்னார், 5 நிமிஷமே ஜெபம் பண்ணதால 2 ஹவர் ஜெபம் பண்ணா எப்படி ஒப்பு கொடுத்த. சில பேர் உணர்ச்சாசப்பட்டு ஒப்பு கொடுத்தது. நானும் அப்படி கையை தூக்கிட்டு 4 பேர் ஒப்பு கொடுக்குறான்ட்டு முன்னாடி என்ன பண்றது, கையை கொடுத்து ஒப்பு கொடுத்துட்டு போய் அப்படியே கண்ணை மூடி அந்த இடத்துல பயபக்தி பார்த்தேன்னா நம்மளை விட இப்படி. நான் அவன் ரசிக்கப்படும் போது என் கூட பையன் ஒருத்தான் பாருங்க, அவன் என்னோட ரொம்ப ஃபாஸ்டா இருப்பான், பயங்கர ஃபாஸ்ட் துடிப்பு. அப்படியே நம்ம கண்ணை மூடி ஜெபம் பண்ணோம், அப்படியே அல்ல லூயான கையை தொட்டாம பாருங்க, அவங்க பக்கத்துல திரும்பி நம்மளதான் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சவுண்ட் இருக்கும். இவன் அப்படியே நான் பார்த்தேன், நம்மலாம் ரொம்ப ஜீரோ போல இருக்குது, என்ன வல்லமையா கை தட்டுறான் வரான்னு சொல்லிட்டு இவனை பார்க்கும்போது எனக்கு ஒரே கஷ்டமா இருக்கு, இவ்வளவு வல்லமையா இருக்கிறான்னு சொல்லி. கட்சியில் கையெல்லாம் தட்டினால இப்ப எங்கிறானே தெரியல. ஆள் நல்லா பாஸ்டா இருப்பான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, ஏதோ எக்ஸ்பர்ட் கம்பெனி வேலை செய்ய இப்ப எங்கிறானே ஆள் தெரியல. ஆள் சொல்லப்படுறோம், நம்ம கையை தட்டுறது உற்சாகப்படுத்து. 12 மணி நம்ம அதெல்லாம் உற்சாகமா கையை தட்டி பாடினோம். இந்த 12 மணி அப்படியே போயிடக்கூடாது. இந்த கீழ்படுது டிசிப்ளின், கமிட்மெண்ட், எஜுகேஷன் தான் ஆசீர்வாதம். நம்ம கையை தட்டி பாடுறது ரொம்ப நல்லது. ரொம்ப நம்ம ஒரு உணர்ச்சிவசப்பட்டு ரொம்ப சந்தோஷப்படுறோம், கடல் மேல அன்பு வச்சு பாடுறோம். உணர்ச்சிவசப்படுறது கடவுளுடைய தேவன். அந்தெல்லாம் கேட்கிற தேவன் அவர் இல்ல. கமிட்மெண்ட், டிசிப்ளின், கமிட்மெண்ட், எஜுகேஷன் இருக்குதா, இந்த 3 தான் கடவுள் பாக்குறாரு. சாமுவேல் சவுலை பார்த்து சொல்றாரு, நீ எடுக்கூடாதுன்றாரு. அவன் அப்படிதான் போய் எடுக்கிறான். கடவுள் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஆனா தாவீது ஒருத்தர் தான், அவன் பாருங்க எதை செஞ்சாலும் கடவுள்கிட்ட கேட்டு செய்யறான். சொல்லுங்க, என்ன செய்யறாங்க? கர்த்தர் என்ன சொல்றாரோ அதான் செய்யும். சண்டைக்கு போறான், அப்பா நான் போலாமா வேணாமான்னு கேட்கறான். கடவுள் போன்றாரு, போறான். அப்பேற்பட்ட ஆளு தான் கடவுள் நேசிக்கிறாரா? சொல்லுங்க, யாரை நேசிக்கிறா? இன்னைக்கு இங்க இருக்கிற ஒரு ஆளு கடவுள் கடவுளோட சத்தத்தை நம்ம கேட்கிற ஆள் தான் கடவுள் ரொம்ப என்ன பண்றாரு? நேசிக்கிறார். ஒரு செப்பரேட் டைம் நம்ம ஒதுக்கணுமா? எதுக்காக? டிவி பார்த்துனே கடவுளே அப்படியே என்கிட்ட பேசக்கூடாதா? பரிசுத்த ஆவியானவரே அப்படின்ட்டு எங்க போயிட்டு சினிமா பார்த்து இங்க பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட பேசிட்டு இருக்காரு சிஸ்டர் பிரதர். எங்க சினிமா பார்த்துட்டு கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் பேசுறவன்ட்ட பிசாசு தான் பேசிட்டு இருக்கோம், நல்லா பாருன்னு சொல்லி கடவுள் பேசுறாரா? நிறைய பேர் டிவி சினிமா பார்த்து கடவுள் என்கிட்ட பேசவே மாட்டுறாரு, நானே தெரிலங்க. எங்க பேசுவாரு? தனி ஜெபம் போகணும். சொல்லுங்க, தனி ஜெபம் இல்ல பாஸ்டர், நான் ஒரே அல்லேலூயா துதி மகிமைன்னு கூட்டம்லாம் போய் ஒரே கைத்தட்டி கும்பலா கைத்தட்டிலாம் பாட்டு வந்தேன். அப்பெல்லாம் கடவுள் பேசுறது இல்லை. கடவுள் எப்ப பேசுறாராம்?
எடுத்து வாசியம் போறேன். கடவுள் எப்ப பேசுறாராம்? யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 3வது வசனம் எடுத்து வாசிப்போம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 3வது வசனம். சீக்கிரம் முடிச்சிடறேன், அப்படின்னா கொஞ்சம் சந்தோஷம் வரும் இல்லையா? சீக்கிரம் முடிச்சிடலாம், உண்மையிலே முடிச்சிடலாம் சீக்கிரமா, இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். ஐயோ 1/4 மணி நேரமா? இது 5 நிமிஷம்னா பரவாயில்ல, 1/4 மணி நேரம்ன்றீங்களா? படிப்புமா? யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு என்ன சொல்றாருங்க? எங்க போறான்? இருந்த இடத்துல ஜெபம் பண்ண வைக்கல கடவுள். எங்க இருந்தான்? ஒரு கூடாரம் இருக்குது, மக்கள் கூட அங்க இல்லையா? அவனை மலைக்கு ஏறி வேண்டார் ஆண்டவர். எங்க கூட்டு வர்றாரு? ஏங்க மலைக்கு கூட்டு போறாரு ஆண்டவர்? ஏன் வீட்டுல ஜெபம் பண்ண என்ன நடக்கும் தெரியுமா? வீட்டுல நம்ம சொல்லிட்டோம், நம்ம வீட்டிலேயே ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணும்போது வீட்டில் தான் ஜெபம் பண்ணோம், பார்த்தா பால் பொங்கிடும், அரிசி எரிஞ்சிடும், இதில் பல பல வேலைகள்லாம் இருக்கும். அதை பார்த்தே ஜெபம் என்ன பண்ண ஓடும். ஒரு நாள் உபவாசத்துக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணுங்க, நேரத்து வரைக்கும் ஒரு நாள் சாப்பாடே கட் பண்ணணும். அதுக்கு தான் முதல் என்ன பண்ண, முதல்ல இன்னைக்கு ஒரு நாள் சாப்பாடு கட்டு. யாரா இருக்கு? எல்லாத்துக்கும். பிள்ளைங்களுக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்துருங்க. அப்புறம் பாஸ்டர் ரொம்ப மோசமான மெசேஜ் கேட்டு எனக்கு சாப்பாடு போட்டாரு கம்பெனி தரக்கூடாது. பசங்க சாப்பாடு விட்டுருங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் கொஞ்சம் சாப்பாடை கட் பண்ணிட்டு டெய்லியும் அதான் பாஸ்டர் நடக்குது அப்படின்றீங்களா? வாழ்க்கையில கட்டிங் தான் போயிட்டு இருக்குது. சாப்பாடை கொஞ்சம் கட் பண்ணிட்டு எங்க போகணுமா? எங்க போனுங்க? தனியாக ஒரு இடத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீ கடவுள் எப்படி ஸ்பெண்ட் பண்ண பாருங்க. ஆண்டு ரொம்ப பிடிக்கும் பாருங்க, சூப்பர், ஜீவன் உள்ள தேவன் பாருங்க. எடுத்து வாசிப்போம் பாருங்க, கடவுள் எப்படி டைம்லாம் ஸ்பெண்ட் பண்றாரு. ஆண்டு ரொம்ப நல்லவர். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் எடுத்து வாசிப்போம். மத்தேயு 14:23. சீக்கிரம் வாசிக்கலாம், முடிச்சிடலாம். மத்தேயு 14:23ஆவது வசனம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையா இருந்து ஜெபம் பண்ணாரு. எங்கங்க? எல்லாத்தையும் கூட்டு போய் எங்க ஜெபம் பண்ணாரு? கடவுளே எங்க செப்பரேட் பிளேஸை கூட்டு போறாரு. இந்த வருஷத்துல ஒரு முடிவு பண்ணீங்க, வீலா கூட்டத்துல போய் ஐயா ஒரு ஆசீர்வாத கூட்டத்துல இந்த ஜபத்துல அந்த ஜபத்தை கலந்துட்டு வந்துட்டேன். கடவுளோட சமூகத்துல நீங்க தனியா போய் உட்காந்து ஜெபம் பண்ணாதான் உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். சொல்லுங்க, யாருக்கு ஆசீர்வாதங்க? இல்ல பாஸ்டர், நீங்க என் தலைமையில கை வச்சாதான் எனக்கு இந்த வருஷம் ஆசீர்வாதம். தள்ள கை வச்சா முடியெல்லாம் கொட்டிடும். நான் வச்சு நீங்க உங்க தலைமையில கை வச்சு ஜெபம் தான். பாதி பேருக்கு என்ன எல்லாம் போச்சு? முடிக்கிட்டு எல்லாம் போச்சு. முடிக்கிட்டு கொட்டுனா வாங்க தள்ள கை வச்சு ஜெபம் பண்ணலாம். நீங்களே ஜெபம் பண்ணீங்கன்னா முடி நல்லா வளரும். அதனால என்ன பண்ணும், வீட்டுல நீங்களே போய் என்ன பண்ணீங்க? ஜெபம் பண்ணீங்க. தனி ஜெபம் தான் கடவுள் விரும்புறாரு. சொல்லுங்க, என்ன ஜெபத்தை விரும்புறாரு? தனியா ஜெபம் பண்ணணும். இல்ல பாஸ்டர், நான் 4 பேர் கூட சேர்ந்து ஒரு கூட்டா சேர்ந்தா ரொம்ப பிரச்சனை தான். என்ன ஜெபம் பண்ண? ஃபர்ஸ்ட் ஒரு அக்கா இன்னும் வரவே இல்லையான்னு ஒரு 2 பேர் வந்துட்டான். அக்கா வரல போலகுது அப்படின்னு. அந்த அக்கா எப்பயுமே படுத்தான், ரொம்ப லேட்டு எப்பயுமே அப்படின்னு. ஆமா நீ சொல்றதுதான் கரெக்ட். அந்த அக்கா பாரு போன டைம் இல்லாதாங்க, இப்ப வர பின்மாட்டத்துல போயிட்டாங்க. எப்படி போயிட்டாங்க? ரொம்ப பின்மாட்டுல போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போது அந்த அக்கா வந்துட்டானா, ஸ்தோத்திரக்கா, இப்பதான் உங்களை பத்தியே பேசிட்டு இருந்தோம், எவ்வளவு நல்லவர், வல்லவங்க, எவ்வளவு சூப்பரானவன்னு சொல்லி. அப்புறம் ஜபம் ஓடுமாங்க? என்ன ஜபம் ஓடும்? உள்ளுக்குள்ளே எல்லாம் கசம வச்சுட்டு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா வல்லமே நடத்துவார்ன்றது எங்க நடக்கும்? இதெல்லாம் ஜெபம் பண்ண நல்லது. ஆனா ஜெபம் பண்ணும்போது இதை கொஞ்சம் பேசக்கூடாது. தனி ஜெபம் தான் ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, எது முக்கியங்க? செப்பரேட்டா போய் கடவுளோட சமூகத்தை தனித்து இருந்து ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையை கடவுள் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார்.